அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். இந்துக்களின் பண்டிகைகளில் மிக முக்கியமான பண்டிகையாகும். குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு பண்டிகை தான் தீபாவளி பண்டிகை. இந்த பண்டிகை குறிப்பாக மகாலட்சுமி பூஜை செய்வதற்கும் உகந்த நாளாகும். மேலும் இந்த அவசரமான காலகட்டத்தில் தங்கம், வெள்ளி போன்ற விலைகள் தாறுமாறாக உயர்ந்து கொண்டுள்ளது. குடும்ப வாழ்க்கை முன்னும் பின்னுமாக இருக்கிறது. பொருளாதார சூழ்நிலை ஒரு வழியாக இருக்கிறது என்றெல்லாம் போட்டு குடும்ப பிரச்சனைகள் தலைக்கு மேல் உள்ளது என்று உங்கள் பொன்னான மனதை இவற்றையெல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இன்று தீபாவளி அல்லவா, நேற்றோடு உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிட்டன. இன்று புது வாழ்க்கை, மிக பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தங்கள் வீட்டில் அனைவர் வீட்டிலும் மிகப்பெரிய சுப நிகழ்ச்சிகள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகிவிடும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, மகாலட்சுமியின் அருளாசி தொடர்ந்து மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் காணப்போகிறீர்கள் என்பது நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீர்கள். பழைய விஷயத்தை பற்றி மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் எதிர்காலம் மிக மிக சிறப்பாக நம் அனைவருக்கும் உள்ளது என்பதை உணர்ந்து, இந்த பண்டிகையின் சிறப்பே ஆணவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய பண்டிகை. ஆகவே நம்ம பக்கம் ஆண்டவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து மிக சந்தோஷமாக இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுங்கள். முடிந்தால் அவரவர்கள் வசதிக்கு ஏற்ற முறையில் ஏழைப்பட்டவர்களுக்கு இனிப்பு வகைகளோ அல்லது துணி மணிகளோ அல்லது பட்டாசை வாங்கி அவர்கள் சந்தோஷத்தில் கடந்து கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று கூறி, அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஆண்டவனின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் குடும்பத்தில் கிடைத்து, குறிப்பாக இந்த ஆண்டு தலை தீபாவளி கொண்டாடும் குடும்பங்களுக்கு என்னோட தனிப்பட்ட தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.